لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد قال الله تعالى في القران الكريم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون وقال ايضا يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا قال النبي صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وخير الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. இறைவன் அல்லாஹ் ஒருவனை போற்றிக் கொண்டு அவருடைய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் அவரை இதுவரை அழைத்து வருகிற முஸ்லிம்கள் முஸ்லிம்கள் அனைவரையும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் சென்றதாக அல்லாஹ்வுடைய மாளிகையிலே இமாம் மிம்பரிலே ஏறுவதற்கு முன்னால் அமர்ந்து மலக்குமாருடைய பேர் பட்டியலிலே தன்னுடைய பேர்களை படித்துவிட்டு அல்லாஹ்வுடைய மாளிகையில் அமர்ந்திருக்கின்ற அன்புடைய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த இடத்தில் அல்லாஹ் தஆலாவினால் நண்பர்கள் என்று அல்குர்ஆனில் போற்றப்பட்டவர்களை பற்றியும் அவர்களால் எங்களுக்கு வழங்கப்பட்ட சட்டங்கள் பற்றியும் பார்த்திருக்கின்றோம். அந்த வகையிலே அல்லாஹ் தஆலா சூரா ஆல் இம்ரானுடைய 33, 36 வசனங்களிலே சொல்லுகின்ற போது மரியம் அலைஹிஸ்ஸலாமை பற்றி சொல்லி காட்டுகிறார். இந்த மரியம் அலைஹிஸ்ஸலாமர்கள் சிறந்த ஒரு பெண்மணி என்பதையும் அவர்களால் வழங்கப்படுகின்ற சட்டங்களை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு எடுத்து காட்டுகிறார். அந்த வகையிலே அல்லாஹ் தஆலா பற்றி சொல்லுகின்ற போது இது قالت امرأة عمران ربي إني نذرت لك ما في بطني محررا فتقبل مني. மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய தாய் இம்ரானுடைய மனைவி, இந்த இம்ரானுடைய மனைவி அதாவது மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய தாய் சொல்லுகிறார், யா அல்லாஹ் என்னுடைய வயிற்றிலே இருக்கின்ற குழந்தையை உனக்காக நான் நேர்ச்சி செய்து விட்டேன், உன் பாதையை அர்ப்பணிக்க போகின்றேன் என்று சொல்லுகிறார். சொல்லிவிட்டு அந்த கப்பல் சிங்கி இந்த நேர்ச்சியை ஏற்றுக்கொள்கின்ற வார்த்தையை இம்ரானுடைய மனைவி அதாவது மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய தாய் சொல்லுகிறார்கள். சொன்னபோது அல்லாஹ் அவரை ஏற்றுக்கொண்டதாகவும் சொல்லி காட்டுகிறார். தொடர்ந்து அல்லாஹ் சொல்லுகின்ற போது பரத்மா வராசா அந்த வயிற்றை சுமந்து வந்த குழந்தையை மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகனை பெற்றெடுத்த போது நான் பெண் குழந்தையை பெற்றெடுத்திருக்கின்றேன் என்ற ஒரு வார்த்தையை மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய தாய் பாவிக்கிறார். அதாவது தான் எதிர்பார்க்கின்ற குழந்தை ஆண் குழந்தையாக பிறக்கும் என்று எதிர்பார்க்கின்ற குழந்தை பெண் குழந்தையாக பிறந்திருப்பதாக அல்லாஹ்விடத்திலே சொல்லுகிறார்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய தாய். இந்த சந்தர்ப்பத்தை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறார், நீங்கள் பெற்றெடுத்த குழந்தை பெண்ணாக இருக்கும் என்பது எங்களுக்கு தெரியும். அந்த நேரத்திலே மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய தாய் சொல்லுகிறார், ஆணை போன்று ஒரு பெண் பிள்ளை அல்ல என்ற விடயத்தை சொல்லி காட்டுகிறார்கள். என்ன ஆணுக்கு இருக்கின்ற சக்தியோ ஆணுக்கு இருக்கின்ற பலத்தை போன்றோ ஒரு பெண் குழந்தைக்கு இருக்காது என்ற விடயத்தை சொல்வதன் மூலமாக அவர்கள் எதிர்பார்க்கின்ற குழந்தை ஆணால்தான் பிறக்க வேண்டும், அந்த குழந்தையை வயிற்றுதான் பிடித்தினால் அர்ப்பணிப்புக்காக விட வேண்டும், அல்லாஹ்வுடைய பாதையை அவர்களை விட வேண்டும் என்ற ஒரு நேர்ச்சியை இருந்தார்கள். ஆரம்ப காலங்களிலே தாங்களுடைய நேர்ச்சி செய்கின்ற போது வயிற்று முகத்தை நோக்கி அவர்கள் சேவை செய்ய வேண்டும், அல்லாஹ்வுடைய பாதைக்காக அவர்கள் அர்ப்பணிப்பார்கள். ஆனால் இந்த மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய தாய் அவர்கள் நினைத்திருந்த ஆண் குழந்தை பிறக்கும் என்று என்றாலும் அல்லாஹ் பெண் குழந்தையை பிறக்க வைக்கின்றார். இதை அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். பெண் குழந்தை பிறந்திருக்கிறது என்றால் அல்லாஹ்வுடைய பாதையை அர்ப்பணம் செய்கிறேன் என்ற விடயத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார்கள். அடுத்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு விடயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நேரத்தை சம்பந்தப்பட்ட சந்தேகங்கள் இருக்கிறார். அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயிற்றிலே இருக்கிற குழந்தையை அர்ப்பணம் செய்கின்ற முந்தைய கால சம்பவங்களை அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்து கொண்டிருந்தார்கள். குழந்தைகளை யார் நேர்ச்சி செய்ய முடியாது என்று அல்லாஹ்வுடைய
சம்பாத்தியத்தை அவர்கள் இருக்கிற பணத்தையும் சொத்துக்களையும் விடுங்கி எடுப்பதற்குரிய வழிதான் நேர்மை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அதாவது வாழ்க்கையான ஒரு மாதகாலத்திலே நோன்பு எடுக்க மாட்டான், அல்லது சுத்தத்தார் கோவிலை தொழாத இருப்பான், அல்லது ஆசிரமங்கள் மாற்றத்திற்கால் நிலவுவதற்கு அவன் தடையாக இருப்பான். இதை அவன் நேர்ச்சி செய்வதற்கு எப்படி வருவான் தெரியுமா? யாரெல்லாம் இந்த காரியம் நடந்தால் நான் 3 மாதத்திலே 3 நாட்கள் நோன்பு கொடுப்பேன், மாதத்திலே இப்படி நேரம் நான் நம்பினான கோவிலை சொல்லுவேன், இன்னும் நான் தரப்புகளை நான் கொடுப்பேன் என்று சொல்லுவான். ஆனால் இவன் சொல்வதன் மூலமாக எந்த விதமான மாற்றங்களும் கலாச்சாரத்திலே இடம்பெற மாட்டார் என்பதையும், அதே போன்று இவன் இதற்கு முன்னால் செய்யாமல் இருந்தாலே இந்த முயற்சியினூடாக செய்கின்றானே அதை தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறார்கள் விடயத்தை அல்லாஹ்வை சொல்லி காட்டுகிறார். அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, அல்லாஹ் அந்த மரியமனுடைய தாய் சொல்லுகின்ற விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். குழந்தையை பெற்றெடுத்தார்கள், தம்மை நான் மரியம், அந்த குழந்தைக்கு நான் மரியம் என்று பேர் கூட்டினேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அவர்கள் கூட்டியதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். தொடர்ந்து வைனி உயிரியுள்ள வைனி உபயோகிக்க வசூலியத்தான நிச்சயத்தானது அல்லாஹ்வுக்கு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் இந்த இடத்தில் நான் ஞாபகம் தர வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, குழந்தைகள் பெற்றெடுத்தார்கள், வேலை கூட்டுகிறார்கள். அல்லாஹ்வுக்கு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு குழந்தை மீது 3 கடன்களோடு பிறக்கின்றது. ஒரு குழந்தை குறிப்பிட்ட சில கடன்களோடு பிறக்கின்றது. ஒன்று அக்கிக்காயின் அந்த கடன், அதன் பின்னால் தனக்கு பேரவைக்கு அந்த விடயம், அதன் பின்னால் தனக்கு மொழியை படிக்கின்ற அந்த விடயங்கள் எல்லாம் அந்த குழந்தைகள் மீது ஒரு விடயமாக இருக்கின்றது. அந்த விடயங்கள் குழந்தையுடைய 7வது அடிப்படையில் நிறைவேற்றப்பட இருக்கிறது. இந்த மந்திரத்தை சொல்லுகின்றவர் என்ன விடயம்? அம்மைக்கு நாம் அறியோம், நாம் பிறந்தவுடனே மரியம் என்று பேர் கூட்டினேன் என்று மரியமனுடைய தாய் சொல்லி காட்டுகிறார்கள். இதற்குள்ளான விடல்கள் என்னவென்றால் அல்லாஹ்வுடைய சல்லல்லாஹுடைய புகாரி முஸ்லிம் போன்ற சொன்னதிலே 11 ஹதீஸை பார்க்கின்ற போது அல்லாஹ்வுடைய சல்லல்லாஹு தங்கள் மகன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு பிறந்தவுடனே பேர் கூட்டியிருக்கிறார்கள். அதே போன்று அனஸ் ரலியல்லாஹுடைய சகோதரருக்கு பிறந்தவுடனே பேர் கூட்டியிருக்கிறார்கள். எனவே உலமாக்கள் 2 நாட்களுக்கு முடிவெடுக்கிறார்கள், பிறந்தவுடனே பிள்ளைக்கு பேர் சூட்ட முடியும், 7வது நாளில் பேர் சூட்ட முடியும் என்று சொல்லி காட்டுகிறார்கள். அதே போன்று மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய தாய் இன்னும் ஒரு விடயத்தை சொல்லுகிறார்கள், வைனி உயிர் உலாமிக்க அல்லாஹ்வுக்கு உங்களான பாதுகாப்பு தருகிறேன். ஒரு ஊழியர்களான ஷைத்தானின் ரஜீம் உங்களுடைய பரம்பரைக்கும் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு நான் பெறுகிறேன் என்று மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய தாய் சொல்கிறார்கள். அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை கற்றுத்தருகிறார்கள். நீங்கள் இல்லறத்தை ஈடுபடுகின்ற போது ஒரு துவாவை ஓடிக்கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத் தந்திருக்கிறார்கள். ஏங்கள் சொன்னார்கள், பிறக்கின்ற குழந்தைகள் சைத்தானுடைய தீண்டலிலிருந்து பாதுகாப்பு பெற வேண்டும் என்பதற்காக இந்த துவாவை கற்றுத் தந்திருக்கிறார்கள். குழந்தைகளிடத்தில் இருக்கின்ற குழந்தைகள் சில நேரங்களில் சைத்தானுடைய வேலைகளை பார்க்கும், சில நேரங்களில் நாங்கள் அந்த பிள்ளைகளோடு அதிகமாக மெனக்கெட வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்படும், அதிகமாக காலத்தை கழிக்க வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்படும். ஏன் தெரியுமா? அவர்கள் அப்படியான கஷ்டங்களை ஏற்படுத்துவார்கள். அதே போன்று சைத்தானுடைய தூண்டல்களுக்கு வியவரையாளர்கள் உருவாக்கப்படுவார்கள். இதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் இல்லறத்தை ஈடுபடுகின்ற போது, உங்கள் மனைவிகளில் ஊடு கொடுக்கின்ற போது நீங்கள் ஓட வேண்டிய ஒரு துவா இருக்கிறது. அல்லாஹ்வும்மா ஜெமில ஷைத்தான, யா அல்லாஹ் எங்களுடைய இல்லறத்தை ஈடுபடுகிறோமே அதனுடைய சைத்தானை விட்டு தூரப்படுத்தி, யா அல்லாஹ் வஜ்ஜனி ஷைத்தானமா ரப்பனா, இந்த இல்லறத்தை ஈடுபடுவதன் மூலமாக எங்கள் குழந்தைகளை கிடைக்கிறது, அந்த குழந்தைகளிலிருந்தும் சைத்தானை பாதுகாக்கிறார்களா, அந்த குழந்தைகளுக்கு சைத்தானுக்கு பாதுகாப்பு முடியாதா என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். நாங்கள் குழந்தையை பெற்றெடுத்து விட்டு நாங்கள் குழந்தை நோக்கி செல்லுகிறோம், சைத்தானை விளையாட்டுகளை விளையாடுகிறது, சைத்தானை போன்ற செய்கின்ற சில வேலைகளை. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுக்கொண்ட துவா நாங்கள் ஒவ்வொருவரும் விலகி அதை நடைமுறைப்படுத்துவதை கடைபிடிக்கிறோம். இதை மரியம் அலைஹிஸ்ஸலாம் சம்பவத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். முதலாவது முயற்சி சம்பந்தமாக சொல்லுகிறார். முயற்சி செய்கின்ற போது அது தானத்தில் எந்த விதமான மாற்றங்களை ஏற்படுத்தாது. முயற்சி செய்தால் அதை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லுகிறது. அதே போன்று அல்லாஹ்வுக்கு பாதுகாப்பு சம்பந்தமாகவும் இந்த வசனம் எங்களுக்கு போடுகிறது. அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, இந்த விடயங்களை அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தின் மூலமாக கற்றுத் தருகிறார். அதே போன்று மரியம் அலைஹிஸ்ஸலாமை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்ற இன்னும் ஒரு விஷயத்தை சொல்லுகிறார். அவர்கள் பாதுகாப்பு பெற்று ஆண் துணையின்றி பெற்றெடுக்கிறார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் மரியம் அலைஹிஸ்ஸலாம் தாய் பெற்றெடுத்த மரியம் அலைஹிஸ்ஸலாம்
பார்க்கின்ற போது மரியமலை அவர்கள் மிகவாத பக்கம் பள்ளியில் மிகவாதி பக்கம் சாப்பிட்டுக் கொண்டிருப்பார்கள். அவர்கள் மிகவாதை நோக்கி நடவார்கள். வந்து பார்க்கின்ற ஒரு மரியமலை அவர்கள் பழங்களை சாப்பிட்டுக் கொண்டிருப்பார்கள். அந்த அப்போது அவர்கள் கேட்பார்கள், இந்த பழங்கள் உங்களுக்கு எங்கிருந்து கிடைக்கிறது கேட்பார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வந்த பழங்களை என்று சொல்வார்கள். மரியமலை அவர்களை அல்லாஹ் நல்ல முறையில் சமைத்திருப்பார்கள் தான் இதற்கு உணவளித்த வகையில் அவர்கள் நக்கலையாளர்கள் பராமரித்தார்கள். அல்லாஹ்விற்கு உணவு இறக்கப்பட்டு சாப்பிட்டார்கள். அது சிறந்த முறையில் தங்களை வளர்த்திருக்கிறார்கள். அனுப்புவான் சொல்லி காட்டுகிறார்கள். அன்புத்தை இஸ்லாமியர்களே, இந்த மரியமலை குழந்தையை பெற்றிருக்கிறார்கள். ஆண் துணையை இந்த விடயத்தில் ஒரு வழிமுறை இருக்கின்றது. ஆண் துணையை பெற்றிருக்கிற அந்த குழந்தையை போது மரியமலை அல்லாஹ்வை கேட்கிறார்கள், யா அல்லாஹ், எந்த விதமான ஆசையை தீர்த்தவில்லை, என்னுடைய இல்லறத்தை விரும்பவில்லை, ஆனால் என்னை குழந்தைகளை இருக்கிறதை சொல்லுகிற போது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். என்ன சொல்லுகிறான்? இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, இப்படித்தான் நடக்கும் என்று சொல்லிவிட்டு அந்த குழந்தையை பெற்றெடுக்கின்ற சந்தர்ப்பங்களை சொல்லி காட்டுகிறான். எப்படி சொல்லி காட்டுகிறான்? அவர்கள் குழந்தையை பெற்றெடுக்கின்ற சுதந்திர வழி இருக்கின்றது. அந்த வழியின் நேரத்திலே அந்த மனிதர்கின்ற போது அவர்கள் நினைக்கின்றார்கள், நான் மரணித்து விடக்கூடாதா என்று மரியமலை அவர்கள் நினைத்ததாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். அதற்கு பின்னால் அல்லாஹ் கண்டறிந்தார், நீங்கள் ஒரு பேருக்கு மரத்தை அடிப்பக்கத்தையும் நீங்கள் நுழைந்து வாருங்கள் என்று சொல்லுகிறார். அன்புடைய இஸ்லாமியர்களே, அல்லாஹ் அவர்களை சொல்லும் இந்த சட்டங்களை பாருங்கள். அந்த அடிப்படையில் வந்தவர்களுக்கு அல்லாஹ்வுடைய மலர் ஜிப்ரீல் சொல்லுவதால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை, உங்களுக்கு கீழாக நாங்கள் நீரூற்றை ஏற்படுத்துவோம். இந்த பேரித்த மரத்தை அடியை பிடித்து முதுகுங்கள், உங்களுக்கான பழங்கள் கிடைக்கும். அதில் நீங்கள் உங்கள் பலன்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். இந்த இரண்டு விடயங்கள் ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகப்படுத்தப்பட வேண்டும். பேரித்த பழங்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறார். இன்று விஞ்ஞானம் சொல்லுகிறது, பழங்களில் அதிகமான எடோரை கூடியது, சக்தி கூடிய ஒரு பழம் என்றால் பேரித்த பழத்தை சொல்லி காட்டுகிறார்கள். இதனூடாக குலத்தரவாதியை குடிக்கின்ற ஒரு பெண்ணுக்கு அல்லாஹ் கொடுக்க நினைக்கின்ற பழத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். இந்த பழத்தினூடாக குலத்தரவாதி குறையும் என்பதையும், அதே போன்று ஒரு பெண் மரத்தடியின் கீழ் வருகின்ற போது அந்த மரத்தை அல்லாஹ் பற்றி பிடித்து வைத்திருந்தார், வேதனையை குறைத்துக் கொள்வதை. அதற்கு பின்னால் அல்லாஹ் சொன்னார், உங்களுக்கு கீழால் நீரூற்றை ஏற்படுத்தியிருக்கின்றோம். இன்று விருதி போன நாடுகளிலே ஸ்ரீபூரிலே பிள்ளையை பெற்றிருக்கின்ற சந்தர்ப்பங்களை விஞ்ஞான உலகம் கற்றுக்கொண்டிருக்கிறது. ஸ்ரீபூரிலே நீச்சல் ஆடுகளிலே பிள்ளையை பெற்றிருக்கின்ற விஞ்ஞான முறைகளை இது விஞ்ஞானம் கண்டுகொண்டிருக்கின்றது. இதே ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் மரியமலை கொடுத்ததாக சொல்லி காட்டுகிறார். அன்புடைய இஸ்லாமியர்களே, இவ்வாறான விடயங்களுக்கு இந்த மசலைக்கு கற்றுத்தருகிறார் என்றால் இதன் மூலமாக மரியமலை அவர்கள் அல்லாஹ்விற்கு எந்த அளவுக்கு அந்தத்திலே மதிப்பாக என்பதையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அன்புடைய இஸ்லாமியர்களே, இவைகளெல்லாம் நாங்கள் கவனித்துக் கொண்டு இந்த மசலங்களுக்கு போதிக்கின்ற விடயங்களை நாங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று அல்லாஹ் அல்குர்ஆனிலே சிறந்தோர் மனிதராக இன்னொரு மனிதரை எடுத்து காட்டுகிறார். இன்னொரு மனிதர் அல்லாஹ் சிறந்த மனிதராக எடுத்து காட்டுகிறார். யாரு? அல்குர்ஆனிலே பெயர் குறிப்பிடப்பட்ட ஒரு சஹாபி. அல்குர்ஆனிலே பெயர் குறிப்பிடப்பட்ட ஒரு சஹாபியை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறார். இந்த சஹாபி யாருடைய பெயரும் குறிப்பிடப்படாமல் இந்த சஹாபி மட்டும் குறிப்பிடப்பட்டிருக்கிறார் என்றால் அல்லாஹ்வுடையதும் அல்லாஹ்வுடைய தூதருடைய நேசத்துக்கு உரியது என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். وَإِذْ تَقُولُ الَّذِي أَنْعَمَ اللَّهُ عَلَيْهِ وَأَنْعَمْنَا عَلَيْهِ, நபியே, நீரும் பாசப்படுகிற ஒரு மனிதர், நானும் பாசப்படுகிற ஒரு மனிதரை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறார். அம்தி அலைஹி தௌஜத், இந்த இடத்தில் ஒரு சம்பவத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். இந்த அல்குர்ஆனிலே குறிப்பிடப்பட்ட ஒரு சஹாபி இருக்கிறாரே, இந்த சஹாபியை பற்றி ஒரு விடயத்தை சொல்லி காட்டுகிறார். எங்களுக்கு படிப்பையாக இருக்க வேண்டும் என்பதற்காக சொல்லி காட்டுகிறார். ஸெய்த் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஸெய்த் இப்னு ஹாரிஸா என்பவருடைய மொழிபெயர். இவர் இறைத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்ப்பு மகனாக இருந்த இவர் திருமணம் செய்கிறார். ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடிக்கிறார்கள். திருமணம் முடித்து வாழ்கிற சந்தர்ப்பத்திலே ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து வருகிறார்கள். சஹாபிகளுக்கு பின்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்தகில்லா, அல்லாஹ்வை பயந்துகொள், உன்னுடைய மனைவியை பற்றி பிடித்துக்கொள், விட்டு விடாதே என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான், நபியே, நீங்கள் மறைத்து வைத்த ஒன்றை நாங்கள் வெளியாக்க போகின்றோம்.
ரலியல்லாஹு பார்த்து என்ன சொல்லுகிறீர்கள்? உங்களுடைய மனைவியை வைத்துக்கள், அவரை தலாக் சொல்லிவிடாதே என்று சொல்லுகிறீர்களே, நீங்கள் திருமணம் முடிப்பதற்கு அவருக்கு தகுதியானவர். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தன்னுடைய வளர்ப்பு மகன் திருமணம் முடித்த ஜெய்னப் ரலியல்லாஹு அவர்களை வளர்ப்பு மகன் தலாக் சொல்லி வருகிறார். சொன்னதற்கு பின்னால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள், மக்கள் எல்லாம் பேசிக் கொள்கிறார்கள், வளர்ப்பு மகனுடைய அதாவது மகனுடைய மனைவி தந்தை மகன் கொண்டார் என்று மதீனாவிலே பேசிக் கொள்கிறது. வளர்ப்பு மகனுடைய மனைவியை தன்னுடைய தந்தை வளர்ப்பு மகனுடைய தந்தை மணந்து கொண்டார், திருமணம் செய்து கொண்டார் என்று மதீனா மாநகரிலே பேசிக் கொள்கிறது. அது நேரத்தில் அல்லாஹ் சொல்லுகிறார், மாகாண முஹம்மதுன் அபா அஹதின் மின் ரிஜாலிக்கும். அல்லாஹ்வுடைய 40வது வசனத்தில் காட்டுகிறார். அல்லாஹ் சொல்லுகிறார், உங்களுடைய மனிதர்கள் உங்களுடைய ஆண் குழந்தைகளுக்கு பிறந்த அந்த குழந்தை உங்களுடைய குழந்தையாக ஆக முடியாது. அவர் வளர்ப்பு மகன் திருமணம் முடித்தால் அவர் தலாக் சொல்வாராக இருந்தால் அந்த மனைவியை உங்களுக்கு மணந்து கொள்ள முடியும் என்று அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு உத்தரவிடுகிறார். ரசூலுல்லாஹ் மணந்து கொள்கிறார்கள். ஜெய்னப் ரலியல்லாஹு அவர்களை மக்கள் எல்லாம் பேசுகிறார்கள், மகனுடைய மனைவியை தன்னை மணந்து கொண்டார், திருமணம் முடித்துக் கொண்டார் என்று பேசுகிறார்கள். பேசுகின்ற போது அல்லாஹ் சொல்லுகிறார், உங்களுக்கு பிறந்த ஆண் குழந்தைக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு மகனாக மாட்டார் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். எப்படி அவங்க செய்த என்பவர் வேறொருவருக்கு பிறந்த மகன், ஆனால் அல்லாஹ்வுக்கு வளர்ப்பு மகன், அவர் திருமணம் முடித்து விட்டால் அதை மணந்து கொள்வதற்கு இறைவனுக்கு அனுமதி இருக்கின்றது, வேறொருவருக்கும் அனுமதி இருக்கின்றது என்ற விடயத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். இந்த வசனத்தில் நாம் வழங்கி கொள்ள வேண்டும். எங்கள் வீட்டில் ஒரு வளர்ப்பு மகனை வளர்த்து கொள்ளணும். ஒன்று, மகன் என்ற அங்கத்தை நம்மளுக்கு வளர்க்கக்கூடாது. மகன் அல்லாமல் மகனுக்கு இளையத்தை இஸ்லாம் வளர்ப்பு மகனாக வளர்த்தால் அவருக்கு நம்ம பேர் சொல்லி அதை அழைக்க வேண்டும். எனவே மகனுக்கு ஒருபோதும் இஸ்லாம் சொல்ல வேண்டாம் என்று சொல்ல வேண்டும். அவர் வளர்ப்பு மகனை வளர்த்த மகன் இருக்கிறாரே அவரை மகனை சொல்ல வேண்டாம், மற்றவர்களுக்கு சொல்லிக் கொள்ளுங்கள், வளர்த்தெடுக்கப்படுகிறீர்கள் என்று அவருடைய பெயரை சொல்லிக் கொள்ளுங்கள் என்று இஸ்லாம் சொல்லுகின்றது. அதே போன்று வளர்த்தெடுத்த மகன் திருமணம் முடித்து விடுவாராக இருந்தால், தலாக் சொல்லுவாராக இருந்தால் அதை உங்களுக்கு திருமணம் முடிப்பதற்கு அனுமதி இருக்கின்றது என்பதை இந்த அனுபவம் சொல்லி காட்டுகிறது. அதே போன்று இன்னும் ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். வளர்ப்பு மகனுக்கு சொத்திலே எதிரிடமான பங்கு நிலை என்பதையும் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. நாங்கள் ஒரு மகனை வளர்த்திருக்கிறோம், எங்களுக்கு குழந்தைகள் இல்லை, இல்லாத ஒரு மகனை வளர்த்திருக்கும் இருந்தால் எங்களுடைய சொத்துக்கள் இருந்தோ நம் மனைவியுடைய சொத்துக்கள் இருந்தோ நாங்கள் மரணித்து விடுகின்ற போது அந்த மறுப்பு மகனுக்கு சொத்துக்கள் இல்லை என்பதை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. எப்படி சொல்லுகின்றது? பராய் என்ற சட்டத்திலே வாழ்க்கை என்ற சட்டத்திலே வளர்ப்பு மகனுக்கு ஒரு இடத்தை இஸ்லாம் கொடுக்கவில்லை. தான் மரணிக்கின்ற போது அந்த வளர்ப்பு மகனுக்கு சொத்துக்கான உருவமாக இருந்தால் வாழ்க்கையில் இருக்கின்ற போது உயிரோடு இருக்கின்ற போது அதற்கு அன்பளிப்புகளை கொடுக்கலாம். நம்ம வளர்த்திருக்கின்ற மகனுக்கு அன்பளிப்புகளை வழங்கலாம், இதனுடைய அன்பளிப்பு வைத்துக் கொள்கிறது. அல்லது மரணிக்கின்ற வாயில வசீது செய்யலாம். எப்படி என்னுடைய சொத்திலிருந்து இத்தனை மாதத்தை நான் உனக்கு தந்து வருகிறேன். இஸ்லாம் அதற்கு வரையறை சொல்கிறது. நாங்கள் ஒரு பள்ளிக்கோ அல்லது ஒரு மதத்தாவுக்கோ எங்கள் சொத்துக்களை கொடுக்க வேண்டும். வசியத்தினுடைய மரணம் அந்த நேரத்திலே சில நிர்வாகிகள் வருவார்கள். பணக்காரர்கள் மரணிக்கின்ற போது பள்ளி நிர்வாகிகள் தேடி வருவார்கள். தேடி வந்து உங்களுடைய சொத்துக்கள் அனைத்தையும் பள்ளியின் பேரில் எழுந்துவிடுங்கள் அல்லது மதத்தாவுடைய பேரில் எழுந்து விடுங்கள் என்று சொல்லுவார்கள். இஸ்லாத்திற்கு சட்டம் சொல்வது என்ன சொல்லுகிறது? ஒருவர் மரணித்திருப்பாராக இருந்தால் அவருக்கு வசியத்தை நாங்கள் கொடுக்க வேண்டும். வசியம் செய்ய போகின்றார், நான் மரணிக்க போகின்றேன், நான் வசியம் செய்ய போகின்ற என்ன செய்வது என்று கேட்டால் அல்லாஹ்வுடைய காலத்தில் இருந்த ஒரு சம்பவத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். அபூ சல்மா ரலியல்லாஹு அன்ஹு நோய்வாய்ப்பட்டிருக்கிறார். அதிகமான தோட்டங்களுக்கும் துறவுகளுக்கும் சொந்தமான அவர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார். இந்த சந்தர்ப்பத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் மரணிக்க போகிறேன், அதிகமான சொத்துக்கள் இருக்கின்றவனாக இருக்கின்றேன், எனவே மாற்றத்தின் வாயிலை தியாகம் செய்து வருவாய் என்று கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வேண்டாம் என்று சொல்கிறார்கள். அப்படி என்றால் இது சொத்திலே அரைவாசி தியாகம் செய்து வருவாய் என்று கேட்கிறார்கள், வேண்டாம் என்று சொல்கிறார்கள். மூன்றில் உன்னை செய்யவாய் என்று இருக்கிறார்கள். சொத்தை மூன்றாவது குறிப்பு ஒரு பதவியை தியாகம் செய்வார்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அதுவும் அதில் தான் சொல்கிறார், நீங்கள் பரவாயில்லை, ஆனால் மூன்றில் ஒன்றும் வசியம் செய்வதற்கு அதிகம் என்று சொல்லி காட்டுகிறார்கள். எனவே எங்களுக்கு யாராவது வந்தால் மரண சபையில் இருக்கின்ற போது பண்டிதம் அரசம் செய்ய வேண்டும் என்று சொன்னால்
என்ற பெயரில் நாங்கள் செய்வதென்றால் எங்களுடைய சொத்திலே 1/3 வசதி தர செய்ய முடியும். வேலையமாக செய்வது மாற்றினாலும் என்பதை மாற்றம் என்று சொல்லி காட்டுகிறது. கூடாது என்பதை சொல்லி காட்டுகிறது. இந்த விடயத்தை அல்லாஹ் தஆலா அல்குர்ஆனிலே ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு கூறுவதற்காக தெளிவாக்கப்படுகிறது. இந்த ஸைத் ரலியல்லாஹு அவர்களுக்கு சொத்திலே எந்த விதமான பங்கு இல்லை என்பதை மாற்றம் என்று சொல்லி காட்டுகிறது. அதை போன்று நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். நாங்கள் மரணிக்கின்றதாக இருந்தால் எங்களுக்கு வளர்க்குமாறு இருந்தால் அதை எப்படி நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும்? இதற்கு சொத்து இருக்கின்றதா? அதில் இந்த வராது செய்வதற்கு சொத்துக்கள் கொடுக்கப்படுமா என்று விளங்கி அவருக்கு கிஃப்ட் கொடுப்பதாக இருந்தால் அந்த கிஃப்டை கொடுத்து விடலாம். ஒரு வீடு கட்டி கொடுக்கலாம், அதாவது நான் கிஃப்டையை செய்து விடலாம். அல்லது அவருக்கு நாங்கள் வசதி செய்கின்ற போது 1/3 நாங்கள் வசதி செய்து விடலாம். நாங்கள் மரணித்ததற்கு பின்னால் சொத்துக்கள் இருந்த அவருக்கு எந்த விதமான சொத்துக்களும் பகிரப்பட மாட்டார் என்பதை அல்லாஹ்வுடைய ஹதீஸின் மூலமாக புரியக்கூடியதாக இருக்கிறது. இந்த ஸைத் அவர்கள் அல்குர்ஆனில் நல்லவர், அல்லாஹ்வுடைய தூதர் விரும்பக்கூடிய ஒரு மனிதர் என்று சொல்வதன் மூலமாக சில சட்டங்களை சொல்லி காட்டுகிறார். வளர்ப்பு மகன் என்றால் என்ன அந்தஸ்தை இருக்க வேண்டும்? திருமணம் முடித்து அவர் விட்டால் அதை முடிப்பதற்கு தந்தைக்கு அனுமதி இருக்கிறது. அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதருக்கும் அனுமதி இருக்கிறது சொல்லி காட்டுகிறார். அதே போன்று வராதுக்கு அதற்கு என்ன சட்டம் இருக்கின்றது, வராதுக்கு என்ன பங்கு இருக்கிறது என்று சொல்லி காட்டுகிறார். இவ்வாறு சொல்லப்பட்ட செய்தியாளர்கள் அல்லாஹ்வினால் புகழப்பட்ட ஒரு மனிதராக புகழிலே சொல்லப்படுகிறது. அதே போன்று இந்த செய்தியாளர்களுடைய சம்பவத்திலே இன்னும் ஒரு சம்பவம் இருக்கிறது. செய்தியாளர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிலே மிக பாசத்துக்குரிய மனிதராக இருந்தார். இந்த மனிதர் அல்லாஹ்வுடைய தூதரோடு நெருக்கமாக இருக்கிற என்பதை அந்த மனிதமான மக்கள் எல்லாம் புரிந்து கொண்டார்கள். மக்சூமியா கோத்திரத்தை சேர்ந்த ஒரு பெண் மனிதனான அளவிலே தலைவெடுத்து விடுகிறார்கள். இந்த பெண் தலைவெடுத்து விடுகின்ற போது மக்கள் எல்லாம் யோசிக்கிறார்கள், உயர்குல பெண்மணி தலைவெடுத்து விடுகிறார், திருடி விடுகிறார். இந்த சந்தர்ப்பத்திலே மக்கள் எல்லாம் யோசிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு அறிவிக்கிறார்கள். தலைவெடுத்தால் என்ன சட்டம்? கையை வைப்பதில்லை சட்டம். கையுடைய இந்த பகுதி வெட்டப்பட வேண்டும். எனவே உயர்குலத்தில் பெண்மணி திருடி இருக்கின்றார், திருடியவர்களுக்கு கைவெட்டப்படுமாக இருந்தால் அந்த உயர்குலத்தில் சமுதாயம் விமர்சிக்கப்படும், மோசமாக கருதப்படும் என்பதற்காக வருகிறார். ஏன்? அல்லாஹ்வுடைய தூதருக்கு மிக நெருக்கமானவரும் பாதத்துக்குரியவரும் அவர்கள் இவரத்தில் அந்த போக்குவரம் பேசுகின்றது. எங்களுக்காக அல்லாஹ்வுடைய தூதரத்தை பகிர்ந்தீர்கள். உயர்குலத்தை சேர்ந்தவர் நாங்கள், எங்களுடைய போற்றத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி திருடி இருக்கின்றார். எனவே மாற்றிக் கொள்ள கையை வைக்கும் அந்த மாற்றிய ஒரு சட்டத்தை இல்லாமலாக்கும்படி, இந்த பெண்ணுக்கு இல்லாமலாக்கும்படி செய்யுங்கள் என்று செய்தியாளர்களே அவர்கள் முறைப்பாட்டுகிறார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே செய்தியாளர்கள் பயந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதரத்தை போய் பேசுகிறார். உயர்குலத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி திருடி இருக்கின்றார். எனவே அவருடைய மானங்கள் மரியாதைகள் காப்பாற்றப்பட வேண்டும். மாற்றம் சொன்ன சட்டத்தை நிறுத்தும்படி அல்லாஹ்வுடைய தூதரத்தை செய்தியாளர்கள் பேசுகிறார். பேசிய போதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் எங்கள் அனைவருக்கும் தெரிந்த ஒரு ஹதீஸ் சொல்லிக் கொண்டார்கள். முகமதுடைய மகள் பாத்திமா சொன்னாலும் அவருடைய கையை நான் வெட்டுவேன் என்ற விடயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தியாளர்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள். எந்த உயர்வரத்தை சேர்ந்த பெண்மணியாக இருந்தாலும் மாற்றக்கூடிய சட்டம் என்னை எனக்காக கொடுக்கப்பட்ட சட்டம் அல்ல. மேலே இருந்து அல்லாஹ்வால் இறக்கப்பட்ட சட்டம், அது எந்த விதமான வரம்புகள் மீறப்பட மாட்டாத விடயத்தை சொல்லி அனுப்புகிறார்கள் செய்தியாளர்களுக்கு. இவ்வாறான இந்த சட்டத்தை அல்லாஹ் தஆலா அல்குர்ஆனிலே குறிப்பிடுகின்ற மனிதர்களாக, அல்குர்ஆனிலே குறிப்பிடப்பட்ட பெண்மணிகளாக எங்களுக்கு இந்த சட்டங்களை விளங்கப்படுத்தி காட்டுகின்றனர். இந்த சட்டங்களை புரிந்துகொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தஆலா இதே போன்ற இன்னும் பலரை குர்ஆனிலே நல்லோர் என்று பட்டியலிடுகிறார். அன்புடைய இஸ்லாமியர்களே, இதற்காக வழங்கப்பட்ட சட்டங்களை வைத்து நாங்கள் அல்குர்ஆனிலே விளங்க வருவது எங்களுக்காக சொல்லப்பட்ட சட்டம், எங்களுக்காக வழங்கப்பட்ட சட்டம். ஆனால் இந்த அல்குர்ஆனுக்கு மரியம் என்ற ஒரு சம்பந்தத்தை சொல்லி காட்டினோம். மாஃபி வஸ்ரி ஆவலாவின் தகப்பல் நீ யாரா என்னுடைய வயிற்றில் இருக்கின்ற குழந்தை உடைக்காக நேர்ச்சி செய்து விடுங்கள், உங்களுடைய பாதைகள் அர்ப்பணித்து விடுங்கள் என்று சொன்னார்களே, அது அஹ்காம் சாபிகா, அதாவது முன்னாள் இருந்த சமூகத்துடைய சட்டம். அந்த சட்டத்தை மட்டும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்திருக்கிறார்கள். நேர்ச்சி செய்வதாக இருந்தால் எங்களை குழந்தையை நேர்ச்சி செய்ய முடியாது.
ஆரம்ப காலத்தில் நேர்ச்சி செய்து பைத்துல் முகத்தஸ் பைத்துல் அக்ஸா மஸ்ஜித் அக்ஸா என்பதுமே அந்த மஸ்ஜித் அக்ஸாவுக்கு சேவை செய்வதற்கான சில குழந்தைகளை விட்டு வருவார்கள். இவ்வாறான சந்தர்ப்பத்தை அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேர்ச்சி செய்வதாக இருந்தால் நீங்கள் குழந்தைகளை நேர்ச்சி செய்ய வேண்டாம் என்று அல்லாஹ்வுடைய கட்டளை இருக்கிறார். எனவே அல்குர்ஆனில் கூறப்பட்ட நல்லோடைய நெற்றிலே மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இருக்கிறார்கள். இவர்கள் கூட அல்லாஹ் தங்களுக்கு அதிகமான சட்டங்களை வழங்கப்பட்டிருந்தார். இந்த சட்டங்களை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அமல்படுத்தி இப்பொழுதும் நாளை மறுமையில் வெற்றி பெறுவதற்கு எல்லாம் அருமையானாக வாக்கூர் கவலையாக والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அன்புடைய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாவால் அல்குர்ஆனிலே நல்லவர்கள் சொல்லப்பட்ட சிலரை பற்றியும் அவர்களுக்கு வழங்கப்பட்ட சில சட்டங்களை நாங்கள் பார்த்தோம். அந்த வகையில் அல்லாஹ் தஆலா ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி அவர்கள் விட்ட மனைவியை பற்றியும் அதை அல்லாஹ்வுடைய தூதர் திருமணம் முடித்தது பற்றி சொல்லி காட்டுகின்ற போது பரமா கலா ஸைத் மின்ஹா வஸர, அதாவது தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்துவிட்டு இவர் திருமணம் முடிக்கின்றார். இவர் திருமணம் முடித்த அந்த பெண்ணை தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்துவிட்டு தலாக்கில் விழுந்தார். அல்லாஹ் சொல்லுகிறான், லவ்வைனாக்கா, அவளை நாங்கள் உங்களுக்கு திருமணம் முடித்து வைக்கும் என்பதை காட்டுகிறார். இது அல்லாஹ்வுடைய ஒரு ஏற்பாடு. திருமணம் முடித்து வைத்தது என்பது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அல்லாஹ் இந்த வசனத்தை பார்க்கின்ற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தலாக் சொன்ன போது அந்த மனைவியை திருமணம் முடிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது. என்றாலும் அந்த மக்கள் மதீனா மக்கள் பிழையாக விலகிவிடக் கூடாது, மகனுடைய மனைவியை திருமணம் முடிக்கின்றார் தந்தை என்பதை பிழையாக விலகிக் கொள்ளக்கூடாது என்பதற்காக பிழையாக விலகிக் கொள்ளக்கூடாது என்பதற்காக அவர்கள் திருமணம் முடிக்காமல் இருக்கிறார். இது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நபியே, நீங்க உங்கள் உள்ளத்திலே மறைத்திருந்த ஒன்றை நாங்கள் வெளியாக்குகின்றோம். நாங்கள் உங்களுக்கு திருமணம் முடித்து வைக்கின்றோம், நீங்கள் திருமணம் முடிகிறது அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு பின்னர் தான் அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடிக்கிறார். இந்த திருமணத்தினூடாக தலாக் என்ற விடயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தலாக் என்றால் ஒவ்வொருவரும் நாம் புரிந்து கொள்ளும் விதங்கள் வித்தியாசமாக இருக்கிறது. காயப்போட்டியை போய் எழுதுகிற போது தலாக் 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 என்று 3 முறை சொல்லி அந்த இடத்திலே தலாக்கை பெற்று காயப்போட்டு காசுகளையும் பணங்களையும் கொடுக்கின்ற சந்தர்ப்பங்களை பார்க்கிறோம். இன்று இந்தியா போன்ற அகங்களை பார்க்கின்ற போது காயப்போடுவதிலே தலாக் சொல்லப்படுகின்ற சந்தர்ப்பம் ஏற்பட்டால் ஒரு தலாக்கிற்கு அடுத்த பணியை திருமணம் முடிக்க வேண்டுமாக இருந்தால் அதே இடத்திலே 3 தலாக்கை சொல்லுகிறார்கள், 15,000 ரூபாய் கொடுக்கப்படுகிறது காயம். இவ்வாறான சட்டங்களை நாங்கள் விலக்கியிருப்பது கிடையாது. நாங்கள் எத்தனையோட தாய்மொழிகளே போய் 15,000 காசுகளை கொடுத்துவிட்டு நாங்கள் அதே இடத்தில் தலாக் சொல்லி வருகிறோம். அன்புடைய இஸ்லாமியர்களே, இந்த சட்டத்தினுடைய தலாக்குடைய சட்டத்தை நாங்கள் விலகிக் கொள்ள வேண்டும். இந்த வசனத்தினுடைய அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு தலாக் பற்றி சொல்லுகிற போது அல்லாஹ் சொல்லுகிறார், நீங்கள் 2 முறை தலாக்கினால் அந்த பெண்ணை நீங்கள் திரும்ப அழைத்துக் கொள்ளலாம். அதாவது நாங்கள் விலகிக் கொள்ள வேண்டும். ஒரு பெண்மணியோடு நாங்கள் திருமணம் முடித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வாழ்ந்து கொண்டிருக்கின்ற போது மனக்கசப்புக்கு அந்த பெண்ணோடு ஏற்படுகிறது. அல்லாஹ் சொல்லுகிறார்கள், நீங்கள் அந்த பெண்ணோடு அந்த குடும்பத்தையும் பெண்ணுடைய குடும்பத்தையும் கணவனுடைய குடும்பத்தையும் சேர்த்து இலக்கம் தெரிவிப்பதற்கு பாருங்கள். இலக்கம் தெரிவிக்கப்பட்டால் இலக்கம் அவர் 2 பேர் சமாதானமாக போனால் அவரை சேர்த்து வையுங்கள் என்று சொல்லுகிறார்கள். அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, சில பள்ளிகளிலே மேற்கொள்ளப்படுகிற முறையை நாங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். தலாக்கிலே வருகின்ற நான் தலாக் சொல்ல வேண்டும் என்னுடைய மனைவி எனக்கு விருப்பமில்லை என்று வருகின்றவர்களை கூட பள்ளியிலே சேர்த்து அனுப்பி விடுகிறார். அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, அல்லாஹ் மக்காவிலே சொல்லுகின்ற போது ஆலைகா, எதற்கு நீங்கள் திருமணம் கொடுப்பீர்கள் தெரியுமா? அவருக்கு நிம்மதியாக ஒரு திருப்தியாக வாழ்வதற்காக. நீங்கள் நிம்மதியின் திருப்தியும் இல்லாவிட்டால் நீங்கள் தலாக்கை பார்த்து செல்ல வேண்டும் என்பதை அல்குர்ஆனில் எனக்கு சொல்லிக்காட்டுகிறது. அந்த வகையிலே தலாக் என்ற பெயரை மிக கவனமாக கொண்டு வர வேண்டும். நாங்கள் 2 மனைவியும் கணவன் இணைந்து வாழ்கிறார்கள். 2 பேருக்கு மனக்கசப்பு ஏற்பட்டு வருகிறது. தலாக் சொல்லி விடுகிறார். தலாக் என்று சொல்லிவிட்டால் 2 பேரும் பிரிந்து கொள்ள வேண்டியதுதான்.
அல்லாஹ் சொல்லுகிறார்கள் 3 மாத தவணை இருக்கிறது. 3 குரு, அதாவது பெண்களுக்கு ஏற்படுகிற மாதவிடாய் காலத்தை சொல்லுகிறார்கள். இந்த மாதவிடாய் காலத்துக்குரிய அந்த பெண்ணோடு சேர்வதாக இருந்தால் சேர்ந்து கொள்ளுங்கள். சேர்ந்தால் உங்களுக்கு பிரச்சனைகளை மனைவி ஹலாலாக இருந்தால். ஆனால் அந்த 3 மாதங்கள் சென்று விட்டதா, அப்படி என்றால் அந்த பெண்ணோடு சேர்வதென்றால் மீண்டும் நீங்கள் திருமணம் செய்ய வேண்டும். அப்படி திருமணம் செய்துதான் அந்த பெண்ணை கல்யாணம் முடிக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கிறார். அதற்கு பின்னால் 2 பேர் திருமணம் முடிக்கிறார். திருமணம் முடித்து 2 பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பிட்ட காலம் செல்கின்றது. அது செல்கின்ற சந்தர்ப்பத்தில் மீண்டும் இருவருக்கும் மனக்காக போகிறார்கள். வந்தால் 2வது நாளை சொல்லிக் கொண்டார். கலாச்சாரம் சொல்லிவிடுகிறார், நீ எனக்கு வேண்டாம். அதற்கு அல்லாஹ் மீண்டும் 3 மாதத்தை கொடுக்கிறார். 3 மாதத்துக்கு வீட்டில் கொள்ள முடியும். 3 மாதம் முடிந்தால் திருமணம் முடித்துத்தான் வீட்டில் கொள்ள வேண்டும். மீண்டும் திருமணம் முடித்துத்தான் அவரை கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும். இவ்வாறு 2 முறை வீட்டில் கொள்ள முடியும். கலாச்சாரம் அந்த பெண்ணை எங்களுக்காக எடுத்துக் கொள்ள முடியும். 3வது முறை 2வது முறை சொல்லி சேர்ந்து வாழ்ந்தார்கள். 3வது முறை மனக்கசப்பு ஏற்படுகிறது. மனக்கசப்பு ஏற்படுகிற சந்தர்ப்பத்தில் கணவன் மனைவியை பார்த்து கலாச்சாரம் சொல்லிவிடுகிறார். சொன்னால் அந்த பெண்மணி பிரிந்து வர வேண்டும். எப்படி தெரியுமா? இதற்கு பின்னால் 2 பேருக்கும் சேர முடியாது. அல்லாஹ் சொல்லுகிறார்கள், 3வது முறை தலாக் சொல்லப்பட்டால் 2 பேரும் சேர்ந்து வர முடியாது. எதுவரைக்கும் தெரியுமா? நான் தலாக் சொன்னாலே அந்த பெண் இன்னும் ஒரு கல்யாணம் முடிக்க வேண்டும். திருமணம் முடித்து அந்த கணவன் இதனத்தை விடுபட்டு அந்த பெண்ணை தலாக் சொல்ல வேண்டும், அல்லது அந்த கணவன் மரணிக்க வேண்டும். அப்படி மரணித்தால் 3வது தலாக்கு பின்னால் அந்த பெண்ணை மீண்டும் மறந்து கொள்ளக்கூடிய என்று மார்க்கம் சொல்லிக்காட்டுகிறது. அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, இதைத்தான் தலாக் என்று மார்க்கம் சொல்லியிருக்க எங்கள் வாழ்க்கையில் நடைபெறும் தலாக்கிலே பார்க்கின்ற ஒரு ஒன்ற போட்டிலே, அதாவது விருந்தகத்திலே 3 முறை தலாக்கிலே விட்டு காற்றிலே மண்ணை கொடுப்பது தலாக். இந்த தலாக் ஹராமான முறை நடைபெற்றலாம். அதை பற்றி நாம் முடிக்கின்ற திருமணத்தின் நிலைப்பாடுகளை நாங்கள் யோசிக்க வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, அல்லாஹ் தஆலா குறிப்பிட்ட சில மனிதர்களை அனுப்புவான் சொல்லிக்காட்டுவதாக சில சட்டங்களை எங்களுக்கு போதிக்கிறார். இந்த சட்டங்களை செயல்படுத்துகின்றார். இந்த சட்டங்களை அமல்படுத்துவதாக நிச்சயமான நாளை வளமை நன்மையை பெற்றுக் கொள்ள முடியும். எனவே இந்த அல்குவானிலே கூறப்பட்ட இந்த 2 மனிதனுடைய சம்பவங்களை ஏராளமான சம்பவங்களை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். இந்த 2 மனிதனுடைய சம்பவங்களின் இந்த சட்டங்களை நாங்கள் புரிந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே இந்த சட்டங்களை கேட்டு அதன்படி பின்பற்றி இந்த உலகத்திலும் நாளை மறுபுலகத்திலும் எல்லாம் அல்லாஹ்